எல்லாருக்கும் நமஸ்காரம். அடியேன் மகா பெரியவா தாசன். இன்னைக்கு பார்க்க போகிறது குரு மகிமைகள். இதில் மகா பெரியவா நடத்தின அற்புதமான ஒரு நிகழ்வை பற்றி பார்க்க போகிறோம். மகா பெரியவா வாழ்ந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு நிறைய அற்புதம் நடத்தியிருக்கான். அந்த கூட்டத்தில் நிறைய வைஷ்ணவாலும் இருந்திருக்கான். வைஷ்ணவாலும் மகா பெரியவாளுக்கிட்ட ரொம்ப ஆத்மார்த்தமாக பக்தி காமிச்சிருக்கான். அப்படி இருந்த ஒரு ஐயங்கார் மாமா, அவர் மகா பெரியவாள் தரிசனம் பண்ணுறதுக்கு டெய்லியுமே வந்துடுவார். மகா பெரியவாள் அப்படி ஒரு பைத்தியமாக இருந்தாயா அந்த ஐயங்கார் மாமா. ஒரு சமயம் அந்த ஐயங்கார் மாமாவோட ஒய்ஃபோட மாமா பையன் பரீட்சை முடிச்சுட்டு ஊருக்கு வந்துட்டு இருந்த சமயத்தில் ட்ரெயினில் வந்துட்டு இருக்கும்போது போஸ்டர் அடித்து அவனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ரொம்ப சீரியஸாக இருந்துட்டான். அப்போது அந்த பையனோட வீட்டிலேருந்து ஐயங்கார் மாமா கால் பண்ணி பெரியவா கிட்ட போய் சமாச்சாரத்தை சொல்லுங்கோ, பெரியவா கிட்ட சொல்லிட்டு வேண்டிட்டு தான் வாங்குங்கோ, பையன் சௌக்கியமாக ஆகணும். இந்த ஐயங்கார் மாமாவும் அந்த விஷயத்தை கேட்டுட்டு மடத்துக்கு வந்துட்டார். மகாபெரிவாயோட விஷயத்தை சொல்லி பிரசாதம் வாங்கலான்ட்டு. இந்த சமயத்தில் மகாபெரிவா காஷ்ட மௌனத்தில் இருந்தான். காஷ்ட மௌனம்னா கண் இமை கூட அசையாது. அந்த டைமில் போயிட்டு இந்த ஐயங்கார் மாமா இந்த விஷயத்தை சொல்லலை, சொல்லாமல் திரும்பிட்டான். புது பெரியவா கிட்ட சொல்லி புது பெரியவா கிட்ட வந்து பிரசாதத்தை வாங்கிட்டான். என்ன ஆயிடுச்சுன்னா 2 நாள் அந்த பையன் தவறிட்டான். இந்த ஐயங்கார் மாமாவும் காரியத்தெல்லாம் முடிச்சுட்டு காரியத்தெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப மரத்துக்கு வந்துருந்தான் மகா பெரியவா சேவிக்கிறதுக்காக. பெரியவா கேட்ட ஃபஸ்ட்டு கேள்வி, காரியெல்லாம் ஆச்சா? மகா பெரியவா கிட்ட யாரும் சொல்லலை. பெரியவா கிட்ட யாருமே சொல்லலை இதை பற்றி தான். அவளே கண்டுபிடிச்சிட்டா. அவர் தான் ஈஸ்வரராச்சு. காரியெல்லாம் ஆச்சா அப்படின்ற மாதிரி பெரியவா கேட்டான். ஐயங்கார் மாமாவும் ஆச்சு. எதுவுமே கேட்காதவன் நீ என்கிட்ட ஏதோ கேட்க வர, நான் என்ன சொல்கிறது? ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ. பெரியவா சொன்னது, அவன் வாழைக்காய் கொண்டு வரான், அவன் அரிசி கொண்டு வரான், இவன் பூ கொண்டு வரான், பழம் கொண்டு வருவான்லாம் எதுவும் நடக்காது. அவனுடைய கர்ம பலன் தான் தீர்மானிக்கும். அந்த பையனோட ஆத்மா நல்ல இடத்துக்கு போயிருக்குது, அது அவனுடைய கர்மா. இந்த இடத்துல போகணுன்றது அவனுடைய கர்மா. அது நல்ல இடத்துக்கு அந்த பையன் ஆத்மா போயிருக்கு. ஸோ யாராலும் எதையும் மாற்ற முடியாது. கர்ம பலன் தான் எல்லாத்துக்கும் காரணம். எவ்வளோ பெரியவா எவ்வளோ எளிமையாக சொன்னான். இது கொண்டு வரான் அது கொண்டு வரலாம் எதுவும் நடந்துடாது. அவளுடைய கர்ம பலன் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லியிருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கூடையும் ஒற்றுமையாக இருக்கும், நல்ல விஷயங்களை பண்ணுவோம் 4 பேருக்கு.